அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி இலக்கணத்துடைய பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல்லிலிருந்து என்னென்னலாம் எப்படியெல்லாம் பிரித்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக பெயர்ச்சொல்லினுடைய வகைகளில் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரும்போது ஜாமீதான பெயர்ச்சொல் என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையை சொல்கிறாங்க. அப்போ ஜாமீதான பெயர்ச்சொல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அதுவும் எதிலிருந்து வந்திருக்காது, அதே மாதிரி எதுவும் அதிலிருந்தும் எடுக்க முடியாது, அப்படிப்பட்டதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பெயர் சொல்லுக்கு உதாரணமாக ரஜுலுன் அப்படின்னா மனிதன் அப்படின்னு பொருள். அப்போ இதிலிருந்து பெயர் சொல் எடுக்க முடியும், வினைச்சொல்லும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெயர் சொல்லினுடைய வகைகளில் மஸ்தர் என்பது சொல்கிறாங்க. மஸ்தர் என்பது காலங்களோடு சம்மந்தப்படாமல், ஏனென்றால் அந்த வெர்பு இருக்கு இல்லையா, வெர்பு ஃபேல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது காலங்களோடு சம்மந்தம் முடியுது. ஆனால் பெயர் சொல்லில் இருக்கக்கூடிய வகை தான் இந்த மஸ்தர் என்பது. அது எந்த ஒரு காலத்தோடும் சம்மந்தப்படாமல் பொதுவான ஒரு செயலின் அர்த்தத்தை தருகிறது. இதிலிருந்து வினை சொல்லும் பெயர் சொல்லும் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெயர் சொல்லினுடைய அடுத்த வகை என்னென்னா முஷ்தக் அப்படின்ற ஒரு வகை. அப்படி முஷ்தக் அப்படின்னா மஸ்தரில் இருந்து இந்த பெயர் சொல் எடுக்கப்படுகிறது. அடுத்ததாக பெயர் சொல்லிலிருந்து என்னென்னலாம் எடுக்க முடிகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம இந்த பாடத்தில் பார்த்ததனுடைய சுருக்கத்தை இந்த படத்தில் மூலமாக விளக்குறாங்க. பாருங்கள், நவுன்ஸ் பெயர் சொல் என்பது இருக்கிறது. அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஜாமீது மஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு. மஸ்தரில் இருந்து வரக்கூடியது தான் முஷ்தக் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. அடுத்ததாக பெயர் சொல் எதிலிருந்தெல்லாம் எடுக்கப்படுகிறது என்பதை சொல்லிட்டு வராங்க. பாருங்கள், முதல்ல பெயர் சொல், அதிலிருந்து வரக்கூடியது தான் மஸ்தர் என்ற ஒரு வகையும், அதே போல் ஜாமீதான பெயர் சொல் என்பது ரெண்டாவது வகை. அப்போ மஸ்தர் என்பது, மஸ்தரான பெயர் சொல் என்பது அதிலிருந்து என்னென்னலாம் எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்முல் ஃபாயில் எடுக்கப்படுகிறது, இஸ்முல் மஃஊல் எடுக்கப்படுகிறது, முபாலகத்து இஸ்முல் ஃபாயில் எடுக்கப்படுகிறது. அடுத்ததாக சிபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயில் என்பது எடுக்கப்படுகிறது. ஐந்தாவதாக இஸ்மு தஃலீல் என்பதில் எடுக்கப்படுகிறது. மொத்தம் 5 விதமான பெயர் சொற்கள் இந்த முஷ்தக் மஸ்தரிலிருந்து எடுக்கப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 5 விதமான பெயர் சொற்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் அடுத்த முறை அடுத்த ஒரு அரபி இலக்கணத்தினுடைய பாடத்திலே உங்களை நான் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.